Welcome to Chandru Maths. Indian Navy Agniveer SSRN MR 2024 ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிசல்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒரு இன்டிமேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 செகண்ட் பேட்ச், அதுக்கப்புறம் 2024 ஃபர்ஸ்ட் பேட்ச், இந்த ரெண்டுக்குமே ஒரே ரெக்ரூட்மெண்ட்ல வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. அதில் அந்த 23க்கான ரிசல்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. அதுலேயே இன்னொன்று வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது வரல. இப்போ டைரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் செலக்ட் ஆன மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் நேவியோட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேவி அக்னிவீருக்கான வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். செலக்ட் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு இப்படி வரும். ரிசல்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து குவாலிஃபைட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். தமிழ்நாட்டுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆருக்கு 25 மார்க் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இந்த கேண்டிடேட் இவர் நம்மளோட ஸ்டூடெண்ட் தான். இவர் வந்து 30 மார்க் எடுத்திருக்காரு. இவர் வந்து பாஸ் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி வந்தவங்க எல்லாருமே வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்க, அதாவது அந்த 2024 ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி வரல, இதில் வந்து நாட் குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரியோ, இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து செலக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு குவாலிஃபை ஆகலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இவங்க அட்வான்ஸ் இன்டிமேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால 1 by 1 அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதனால நீங்கள் ஒரு 10 நாளாவது இதை வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் யாரெல்லாம் வந்து குவாலிஃபைடுன்னு வந்திருக்கோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்கல. ஓகே, அது வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வரும். இவங்களுக்கான ட்ரைனிங் வந்து மார்ச் 2024 தான் வரப்போகுது. ஓகே, நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாலேயே அட்வான்ஸாக ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதுக்காக தான் இப்போதைக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கால் அப் லெட்டர் வந்து சீக்கிரமாகவே வரும். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபைடுன்னு யாருக்கெல்லாம் வந்திருக்குதோ அவங்க எல்லாமே செலக்டட் தான். ஸோ செலக்ட் ஆன சந்துரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ செலக்ட் ஆன எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். சந்துரு மேத்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க, நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் உங்களுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறம் ஃபுல் நேம் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஓகே, மற்றவங்களும் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்குமே வந்து ரிசல்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.